ஹாய், குட் மார்னிங்க. வெல்கம் பேக் டு அனு அமோகா. லேடீஸ் மேக்ஸிமம் கண்ணு முழிச்ச உடனே முழிக்கிற இடம் இதுவாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் புளியோதரை ரெசிபி வந்து பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்காக ஒரு 8 வத்தல் எடுத்து வெறும் வடை சட்டியில் போட்டு ஆயில் இல்லாமல் வறுத்துருக்கேங்க. அது கூட கொஞ்சம் தனியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம். இது கூட நீங்கள் அடுத்து மிக்ஸ் பண்ண வேண்டியது என்னென்னா கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூனுங்க. வெந்தயம் மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோரேஜும் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்புறம் வடை சட்டியில் வந்து நல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கோல்ட் வின்னர் மற்ற ஆயிலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா புளியோதரைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எண்ணெய் தான் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வெந்தயம் வந்து ஒரு 4-5 மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பவுடர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுலேயுமே நம்ம வெந்தயம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் கடலப்பருப்பு, தேவையான அளவு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் எண்ணெயில் பொரியணுங்க. ஏன்னா அது பொரியறதுக்குள்ளே நீங்கள் அடுத்து கருவேப்பிலை ஏதாவது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கடலப்பருப்பு வந்து வேகாது. அது சாப்பிடும்போது வாயில் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். ஸோ அது நல்லா இருக்காது இல்லையா? அதனால கொஞ்சம் அந்த கடலப்பருப்பு மட்டும் வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து கொஞ்சம் அந்த பொன்னிறமாக வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கருவேப்பிலை, பட்டை வத்தல், ஒரு 4 பட்டை வத்தலுங்க. அது கூட ஒரு 4 இனுக்கு கருவேப்பிலை. இது போட்டு இதை கொஞ்சம் ஃப்ரை ஆனுமே தவிர அது கறியிடக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. போட்ட செகண்டில் ஒரு 2 கிளறிட்டு இதுக்கு அடுத்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பவுடர். ஸோ அந்த பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட நான் வந்து ஒரு 2 பேருக்கு மட்டும்தான் இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஆளுக்கு 1 ஸ்பூன் கணக்கு வச்சாலும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதுங்க. நம்ம அரைச்சிருக்க பவுடர், மீதி பவுடர் இருந்தால் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போனாலும் இதே மெத்தடில் ஆயிலில் நீங்கள் வந்து வறுத்து நீங்கள் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. பவுடர் வந்து கெட்டு போகாது. ஸோ இந்த பவுடர் வந்து கொஞ்சம் ஆயில்லையுமே ரொம்ப நேரம் வதக்கிடாதீங்க. வித்தின் ஒரு 2 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். இப்போ இது கூட நான் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த உப்பை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் போட்டுக்கோங்க. அந்த சால்ட் போட்டுட்டு ஒரு 1 மினிட் அதை வந்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கு அடுத்து இது கூட வந்து பெருங்காயம் வந்து எப்படின்னாங்க, ஒரு பிஞ்சு போடுற இடத்துல கூட 2 பிஞ்சு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பெருங்காயம் வந்து நல்ல மனம் சுவையும் கொடுக்கும். புளியோதரை அப்படின்னாலே பெருங்காயம் ஒரு சிட்டிகை வந்து எக்ஸஸாக போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணணுங்க. மஞ்சத்தூள் எதுக்காகனா கலர் கொடுக்கும். ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கலர் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து கலரை வந்து கொஞ்சம் திக்காக காமிக்கும். பார்த்தீங்களா? இப்போ இது கூடங்க ஃபைனலாக தான் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணணுங்க. நான் புளி ஆல்ரெடி நல்லா கரைச்சி ட்ரா பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த புளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் கழித்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரணுங்க. அவ்வளோதான். இனி சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு எடுத்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா புளியோதரை ரெசிபி தயார். தேங்க்யூ.